Hi friends, welcome to Birlas Parvai. ஸோ இப்போ சமீப காலத்தில் சென்னை ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸாக ஒரு வெரைட்டி வந்துட்டுருக்கு. அது வந்து இந்த பர்மீஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லி ஒரு வெரைட்டிஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கடையில் தான் இருக்கோம். பர்மீஸ் ஃபுட் ஸ்ட்ரீட் ஃபுட் கடையில். அந்த கடையில் வந்து இப்போ என்னென்ன வெரைட்டி இருக்குது, பர்மீஸ் ஃபுட்னா என்ன, அதோட நேட்டிவ் எங்கேருந்து வந்தது, ப்ளஸ் அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அது எல்லா விஷயத்தையும் பார்க்குறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ சார், ஈவினிங். உங்கள் பேர்னா? ரகுராமன் சார். ஓகே. இந்த கடை எவ்வளோ வருஷமாக வச்சுருக்கீங்க? 15 இயர்ஸ் சர்வீஸ் சார். ஓகே. ஸோ இந்த பர்மீஸ்னா என்னன்னா, இதோட ஆரிஜினே வந்து பர்மாலேருந்து வந்ததுனால இதுக்கு பர்மீஸ்னு வந்ததா, இல்லை இதோட ஹிஸ்ட்ரி என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா பர்மாவுடைய ஃபேவரட் ஃபுட் இதுதான். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய உண்மையான ஃபுல் மீனிங் வந்து அத்தோன்றது வந்து இப்போ நம்மளே பேசுகிற வார்த்தை தான். இதோடைய பேர் வந்து கவுசேன்னு வாங்க. ஓகேங்களா. கவுசேன்றது பர்மா லாங்குவேஜ். இப்போ வந்து எல்லாத்துக்குமே தெரியணுன்றதுக்காக தான் இது வந்து அத்தோவாக மாற்றிட்டாங்க. ஓகேங்களா. இது வந்து லேத்தோ, ஃபுல் நேம் வந்து லேத்தோ. லேனா பர்மாவில் வந்து கைன்னு வாங்க. லேனா கையில் பண்ணுறதுனால இதோடைய நேமே வந்து லேத்தோ தான். இதை வந்து நாளடைவில் வந்து கொஞ்சம் ஷார்ட் வேர்டாக வரப்போ அது வந்து அத்தோவாக மாறிடுச்சு. இதுதான் உண்மையான ரீசன். ஓகேங்களா. ஆனால் இதோட உண்மையான நேம் வந்து பார்த்தீங்கன்னா கவுசேன்னு சொல்லுவாங்க. தட்ஸ் ஆல், வேறு எதுவுமே இல்லை. ஓகேண்ணா. ஓகே. நீங்கள் எப்படி இது கற்றுக்கிட்டீங்க? இது வந்து ஃபுல் ட்ரைனிங் எங்கள் அம்மாவோடது சார். அம்மா வந்து பியூர் பர்மியஸ். அவங்க பிறந்து வரதெல்லாம் பர்மாவில் தான். இது அவங்களுடைய ப்ரிப்பரேஷன். அதை வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு நான் வந்து ஒரு 15 இயர்ஸ் நான் இங்கே சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓ சூப்பர். இப்போ நீங்கள் இந்த ஐட்டம் எல்லாமே வந்து நீங்கள் வீட்டிலே பண்ணுறீங்களா, இல்லை ரெடிமேடாக எதுவும்? ஆமாம் சார், இது வந்து எல்லாமே ஹோம்மேட் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளியே வாங்குற ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் நூடுல்ஸ் மட்டும் நாங்கள் வெளியே வாங்கிட்டு இருக்கோம். மீது எல்லாமே எங்களுடைய ஓன் ப்ரிப்பரேஷன் தான். ஓகே. இதில் கலக்கிற பேஜோன்றது கூட நான் சொந்தமாக செய்கிறது தான். எதுவும் நாங்கள் வெளியே வாங்குறது இல்லை. ஓ சரி சரி. ஓகே. இப்போ இதில் என்னென்ன சேர்க்குறீங்க அதை பற்றி கொஞ்சம் சார். இப்போ இதில் கலக்க வேண்டிய அத்தோவில் கலக்க வேண்டிய பொருட்கள் உடச்சிக்கடலை, வேர்க்கடலை ரெண்டும் மிக்சிங், மிளகாய், இடித்த மிளகாய். ஓகேங்களா. இது வந்து ரொம்ப குறைன்னு இடிக்கணும் அந்த இடித்த மிளகாய். ப்ளஸ் வந்து ஃப்ரைடு ஆனியன் வந்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வச்சு வச்சுருக்கணும். இந்த ஃப்ரைட் பெரிய ஆனியன். எஸ், பெரிய ஆனியன். பெரிய ஆனியன் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு ஆயிலில் வந்து டீப் ஃப்ரை பண்ணிடணும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே. அதுக்கு அடுத்து வந்து சால்ட் வாட்டர். ஸோ சால்ட் வாட்டர் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நம்ம சால்ட்டே போட்டால் கூட அந்தந்த இடத்துல திட்டாக இருக்கும். இப்போ அத்தோ வந்து கொஞ்சம் லிக்யூடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்காக தான் சால்ட் வாட்டர் யூஸ் பண்ணுறது. இது டேமரின், புளி தண்ணி. இது வந்து கார்லிக் ஆயில். ஃபைனலாக அதோடைய இம்பார்ட்டன்ட் வந்து கார்லிக். எந்த எண்ணெயில்? அது கோல்டு வினர் ஆயிலில் நம்ம வந்து நார்மலாக பூண்டை வந்து நம்ம அதை போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருவோம். அது வந்து ஃபுல்லாக ஒரு 3 or 3 hours அதில் ஊறுறதுக்கு பிறகு அதோடைய ஸ்மெல்லாம் அதில் எல்லாமே இறங்கிடும். அதுதான் இம்பார்ட்டன்ட். முதல் வந்து கோஸ் போட்டுடணும், ரெண்டாவது ஆனியன், ஸோ மூணாவது கொத்தமல்லி போடுறேன். இந்த கொத்தமல்லி, ஆனியன், கோஸ் இது மூணை வந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்படி லைட்டாக எல்லாமே சேர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு வேர்க்கடலை, உடச்ச கடலை மாவு. ஸோ தேவையான அளவு வந்து உங்களுக்கு மிளகாய் தூள், அதாவது சில்லி பவுடர்ஸ். இது வந்து ஃப்ரைடு ஆனியன் தேவையான அளவு, சால்ட் வாட்டர், tamarind புளி தண்ணி,
garlic oil. ஸோ இது எல்லாமே சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணணும் சார். சார் இப்போ இந்த மிக்ஸ் பண்ண இதே ஃபார்முலாவில் நூடுல்ஸோ பேஜோ மட்டும் போட்டுட்டிங்கன்னா இது வெஜ் அத்தோ. இதில் வந்து முட்டை போட்டிங்கன்னா பாயில் பண்ண எக் இதில் போட்டிங்கன்னா எக் அத்தோ. இதில் வந்து சிக்கன் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வருவோம். அந்த சிக்கன் போட்டால் சிக்கன் அத்தோ, ப்ரான் போட்டால் ப்ரான் அத்தோ வந்துடும், சென்னகுனி போட்டால் சென்னகுனி அத்தோ. ஒரு அத்தோவுக்கு வந்து 2 எக்கு நான் ஃபாலோ பண்ணுறேன் சார். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிடணும். கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கு அடுத்து வந்து தேவையான அளவு நூடுல்ஸ். இந்த நூடுல்ஸ் வந்து மைதாவா? இல்லை சார், இது வந்து கம்ப்ளீட் வீட். இது மைதா இருக்குது, வீட் இருக்குது. பட் நான் வந்து ஒன்லி வீட் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். போட்டுங்க சார், ஒரே ஒரு செகண்ட் இருங்க, போட்டுறேன். ஸோ ஃபைனலாக பேஜோ. பார்க்க போகிறது வந்து எக் மசாலா. இது வந்து அத்தோ நம்ம எப்படி இந்த அளவுக்கு ஃபேவரட்டாக இருக்கோ அதே மாதிரி தான் இந்த எக் மசாலா ரொம்ப நல்லா ஃபேவரட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த எக் மசாலா எப்படி செய்கிறதுன்ட்டு நான் சொல்லி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து எக்கு இந்த மாதிரி சென்டராக க்ராஸ் பண்ணிவிட்டு அதில் தேவையான, அதாவது உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த காரம் தேவையான அளவுக்கு நீங்கள் அந்த ஆட் பண்ணணும் மிளகா பொடியை. அதுக்கடுத்து ஃப்ரைட் ஆனியன் உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு salt water, tamarind water and garlic oil இது எல்லாமே அது உள்ள ஸ்டஃப் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொத்தமல்லி ப்ளஸ் ஒரு வெங்காயம் இதை வச்சுட்டு நீங்கள் சர்வீஸ் பண்ணிங்கன்னா இது நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு எக் அத்தோ பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதில் இந்த ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணி போட்டிருக்காங்க இல்லையா, அது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. அது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. எக்கு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. அப்புறம் இன்னொரு வந்து கிறிஸ்பியாக ஒன்று போட்டார். அது என்னதுன்னா பேஜோன்னு சொல்லி ஒன்று போட்டார் இல்லையா. இந்த ஆனியனும் அந்த பேஜும் வந்து இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் வந்து ஆக்சுவலாக கொடுக்குது. நூடுல்ஸ் அவர் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு வீட் நூடுல்ஸு. ஸோ அதனால் அதோட டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவர் சொன்ன மாதிரி அந்த ஒரு மசாலா எக்கு வந்து நமக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அது பார்க்குறக்கே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது, எம்மியாக இருக்குது. ஸோ இதை வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வேறு லெவலாக இருக்குதுங்க. இது அப்படியே தான் சாப்பிடணும். அப்படியே கடிச்சு சாப்பிட்டோன்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து வெளியில் சிந்துரும் போல். ஸோ அதை வந்து அப்படியே ஒரே வாயில் போட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ கூட வந்து நம்ம கூட வந்து ஒரு இந்த கடையோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் 2 பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்கலாம் இங்கே ஃபுட்டு எப்படி இருக்குது, அவங்களோட ஃபேவரட் ஃபுட் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம அவங்ககிட்ட பேசலாம். ஸோ நீங்கள் இந்த கடையில் வந்து உங்களுக்கு ஃபேவரட்டான டிஷ் என்ன? வெஜ் அத்தோ தான். ஓகே, அந்த சூப் தான். அப்புறம் இப்போ நீங்கள் ஆத்தோ வேறு இடத்துல ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அங்கே என்ன வித்தியாசம் இருக்குது? இல்லை, அங்கே இங்கே வச்சு பார்த்தா குவாலிட்டி, பட் இங்கே கம்பேர் பண்ணுற மாதிரி அங்கே வரவே வராது. ஃபஸ்ட் நான் வெளியே தான் சாப்பிட்டுருந்தேன். ஒரு நாள் இங்கே வந்து ட்ரை பண்ணேன். சூப் சாப்பிட்டு நீங்கள் அடிக்ட் ஆகிட்டேன், அவ்வளோதான். நீங்கள் எங்கே உள்ள மெப்ஸில் வேலை பார்க்குறீங்களா? மெப்ஸில் தான் இருக்கேன். ஓகே, நீங்கள் ஜி உங்கள் பேர்? என் பேர் விக்னேஷ். ஓகே, எனக்கு உங்களுக்கு இங்கே பிடிச்ச டிஷ் என்ன? எனக்கு இங்கே எதுவும் முட்டை அத்தோ தான் பிடிக்கும். ஓகே, ஏன்னா எக்குக்கு வந்து ரொம்ப அடிக்ட் நானும். ஸோ அதுலேருந்து ஓகே. ஸோ அவங்க 2 பேருமே வந்து இந்த கடையில் வந்து ஆத்தோ அப்படிங்கிற ஒரு டிஷ்ஷுக்கு வந்து அடிக்டாகவே இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக இவர் கொடுக்குறாரு, டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு இருக்குது. ஸோ இவங்க வந்து இந்த மெப்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க ரெகுலர் கஸ்டமர் இந்த கடைக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஷாப் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா தாம்பரமில் மெப்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா. அதோட பேக் கேட்டில் வந்து இந்த ஷாப் இருக்குது.
ஸோ நம்ம பார்க்குற வரைக்கும் நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஸோ யாருமே ஆளே இல்லையே, இவருக்கு எப்படி பிஸ்னஸ் ஓடுதுன்னு நம்ம யோசிக்கலாம். பட் இவர் பார்த்தீங்கன்னா இவரோட கஸ்டமர்ஸ் மோஸ்ட்லி இந்த மெப்ஸ் கேம்பஸ்குள்ளே இருக்காங்க. நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்குது. இவரோட ஃபோன் நம்பர் இல்லாத ஆளே இருக்க மாட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 3 o'clock வந்து இவர் கால் பண்ணி சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து 2 பார்சல் வேணும், இல்லை 3 வேணும், இல்லை இப்போ நாங்கள் ஒரு 4 பேர் வருவோம், எங்களுக்கு வந்து எடுத்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லி. எல்லாமே வந்து புக்கிங் பேசிஸில் தான் ஓடிட்டுருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து டிமாண்ட் இருக்குது. ஸோ இவர் லிமிட்டாக தான் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. அந்த லிமிட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறது அவர் சொன்ன மாதிரி ஒரு 4:30 to 7:30 அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 o'clock வந்தாவே நிறையா டைம் வந்து நமக்கு இது கிடைக்காத சூழ்நிலைகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் முதலே வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க, இவர் ரெடி பண்ணி வைக்கிறாரு, இவங்க வீட்டுக்கு போகும்போது வாங்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் தான் இங்கே பண்ணிகிட்ருக்காரு அவர். ஸோ இவரோட ஃபோன் நம்பர் வந்து என்னோடய வீடியோவில் கொடுக்குறேன். ப்ளஸ் இவரோட லொக்கேஷனும் வந்து நான் உங்களுக்கு என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் இந்த அத்தோவை டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக அவரை காண்டாக்ட் பண்ணலாம். அவர் உங்களுக்கு கைட் பண்ணுவார். உங்களுக்கு கூகுள் மேப்லேயும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து ரீச் பண்ணலாம் இந்த இடத்த. ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.